இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி தாங்க நன்றி சொல்லணும் நானு. சோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் அவங்கவங்க வீட்ல வந்து நெறைய பேர் வந்து அவங்க வருவாங்க. அந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து வருவாங்க, தங்குவாங்க, எல்லாமே இருப்பாங்க. வந்து ஒரு ரிலேஷன் வந்து வந்திருந்தாங்க. சோ வந்திருந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து கிளம்பிட்டாங்க. அவசர அவசரமா கிளம்பிட்டாங்க. 3 நாளா இங்க தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சோ ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். சோ வந்து அவங்க சாப்பிடுவாங்க, அப்படி சுத்துவாங்க, நல்லா ஜாலியா தான் இருந்தாங்க. அப்புறம் நான் ஒண்ணும் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆபீஸ் போயிட்டேன். நாசிகையால வந்து ஒரு நாள் தான் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதும் ஐயோ! நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கூட என்னடா இது ரொம்ப நாள் இருக்காங்களே! நம்ம ஒரு 3 நாள் தானே என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹோட்டல்லலாம் வாங்கி குடுக்க முடியும். அதுக்கப்புறம் வாங்கி குடுக்க முடியல நம்மளாலயும். அதனால சரி நான்சிய வந்து நான்சி கையில சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, "எப்பா ஓடிட்டாங்கடி அவங்க. இப்பதான் பஸ் ஏத்தி விட்டு வரேன்." 3 நாள்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது செலவுலாம். கொஞ்சம் இப்ப செலவு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால என்னால வந்து சமாளிக்க முடியாம இருந்தது. என்ன பண்றதுன்னு யோசனையா இருந்தது. ஆனா நிஜமா நான் இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட். இவ சமைச்சு போட்டா கண்டிப்பா ஓடுருவாங்கன்னு தெரியும். பட் ஆனா ஸ்ட்ரைக் ஆவல அது. இப்ப பாத்தீங்கன்னா, இரு 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 உண்மையிலே சொல்றேன். வீடியோ வர எடுத்துன்னு வந்து